Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாசி பருப்பு தோசை. பாசி பருப்பை வந்து ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில போட்டு 2 நாள் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம். அதாவது நல்லா டைட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முளை வர ஆரம்பிக்கும். அதுல தான் நம்ம தோசை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு 7 hours ஊற வெச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி துணியில வந்து கட்டி வெச்சுக்கணும். அதாவது லைட்டா வெட்டு இருக்கணும். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு, ஃப்ரிட்ஜ்ல தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தனா சின்ன சின்ன முளைகள் வந்து கட்டி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டி இருக்கும். இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா முளை கட்டி இருக்கு. இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது அப்படியே போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சிட்டோம். இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம அரிசி எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இது வந்து என்னன்னா ஒரு 10 minutesலேயே நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். ஆனால் ஊற வச்சு முளை கட்டுறது எல்லாமே வந்து 2 days ப்ராசஸ். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கூட என்னென்னா இது வந்து டேஸ்ட்டுக்காக, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா ஆனியன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சால்ட் போட்டுக்கிறோம், கொஞ்சம் பத்தலை, இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே தோசை சுட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி துவையல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசை சுட்டுக்கலாம். நம்ம ஒரு தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோம். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து சின்ன சின்ன அடை மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். எடுக்கலாம். நல்லா ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஓரத்தில் வேகிறதுக்காக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசை வந்து அதாவது நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது என்னென்னா சூடாக சுட்டு சூடாக சாப்பிடணும். வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கொத்தமல்லிக்கு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 teaspoon, 1 teaspoon உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை நம்ம 2 teaspoon அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி துவையலுக்கு வந்து என்னென்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 3. அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சின்னதாக புளி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஈர்க்க அளவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. புதினானா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்கணும். அதாவது நல்லா இலை சுருங்குற வரைக்கும் வதக்கணும். இதை வந்து லைட்டாக வந்து இந்த சூட்டுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா, அதாவது கொத்தமல்லி தழை வந்து நல்லா வெந்துடும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி துவையல் அரைச்சிட்டோம்.
கொத்தமல்லி துவையல் ரெடி. சுவையான முளைக்கட்டிய பாசிப்பருப்பு தோசை, கொத்தமல்லி துவையல் ரெடி. பாசிப்பயிறு தோசை எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதாவது இதில் என்னென்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். களவு நெறியில் மிக முதிர்ந்த ஆசையை உடையவர்கள் எல்லோருமே அளவறிந்து வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார்.